லேடிஸ் ஃபர்ஸ்ட்ல நான் காயத்ரி மேடம் கிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த சனாதன துறவியா மேடம் திருவள்ளுவர் எப்படி சொல்றாரு? சனாதனத்துக்கும் வள்ளுவத்துக்கும் என்ன சம்பந்தம்? அவர் இருந்தார்னு நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிற அந்த வெள்ளை உடை தரித்த திருவள்ளுவர் எத்தனாவது ஆண்டுல தமிழக அரசால கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அபார்ட் ஃப்ரம் தட் இங்க இவருக்கு மட்டும் இது நடக்குது அப்படின்னு நம்ம நினைக்கல. இன்னைக்கு நீங்க அரசுடைய சார்பில் வைக்கப்படுற பாரதியாருடைய திருவுருவ படத்தை நீங்க பார்த்திருக்கீங்க. பாரதியார நெற்றியில திலகம் இல்லாம யாருமே பார்த்திருக்க முடியாது. அவருடைய ஒரிஜினல் போட்டோவே இருக்கு. இது நம்ம கற்பனை அப்படின்னு சொன்னாலும் கூட பாரதியாரோடது இருக்கு. இப்ப ஆஃப் லேட்டா கடந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா வள்ளலார் நெற்றி நிறைய நீரோட இருக்கக்கூடியவர். அவரையே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சமூக நீதி வள்ளலார் அப்படின்னு சொல்லிட்டு திருநீர் இங்க சமூக நீதி அப்படிங்கிறது திருநீர் அழிக்கிறது தானா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் எப்பெல்லாம் இந்த பிரச்சனை எழுதுன்னு நீங்க பாருங்களேன். அதாவது திடீர்னு சொல்லுவாங்க ஸ்ரீவைகுண்டத்துல SBI பேங்க்ல ஹிந்தி வருது அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஏர்போர்ட்ல உனக்கு ஹிந்தி தெரியலையான்னு ஒண்ணு கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு சொன்னா இது எப்பெல்லாம் இந்திக்குள்ள பிரச்சனைகள் இருக்குதோ அதை டைவர்ட் பண்ற விதமாக இருக்குதா அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு ஆளுநர் தானே ஆரஞ்சு கலர் படத்தை போடுறாரு. ஆளுநர் ஒரு செய்தி போடுறாருங்க. நீங்க அதாவது ஆளுநர் அவர் எப்படி சனாதனத்தை ஒழிப்போம்னு ஒரு மாநாடுல அவர்களால சொல்ல முடியுது. ஏன்னா அதற்கு முன்னாடி பேசின வீரமணி அவர்கள் சனாதனம் என்பது ஹிந்து மதம்ங்கிறாரு. அடுத்து பேச வந்தவர் சனாதனத்தை கொசு போல டெங்கு போல ஒழிப்போம்னு சொல்றாங்க. இது பேசுறதுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னா எங்களுடைய முப்பாட்டன் நீங்க சொல்லுங்க 2300 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இந்த பூமியில யாரு இருந்தாங்கன்னு நீங்க சொல்லுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். அப்போ 2300 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவரை நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல, முதலமைச்சரும் பார்க்கல. அப்போ நீங்க சொல்றதா சரிங்கிறதுக்கு மட்டும் என்ன ஆதாரம்? அவர் சனாதன துறவிங்கிறதுக்கு என்ன இருக்கிறதுனாலதான் நம்ம சொல்றோம். ஆதாரம் இருக்கிறதுனாலதான் சொல்றோம். அரசியல்வாதியாகவோ அரசியல் விமர்சகராகவோ நாம எல்லாரும் சொல்றதை விட வரலாற்று ஆய்வாளர்கள் சொன்னா இவங்க ஒத்துப்பாங்கல்ல. படிக்காசு ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு ஒரு வரலாற்று ஆர்வலர் சொல்றாரு, இங்க இருக்கிற எங்கேயுமே போக வேண்டாங்க, மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய திருவள்ளுவர் கோயிலுக்கு போங்க. 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுல உள்ள சிலைகள் அங்க வச்சிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு அவங்கள பார்க்க சொல்லுங்க. அவர் வருஷமா சொல்றாரு. ஒரு 30 டிஃபரெண்ட் இயர் பீரியட சொல்றாரு. சொல்லிட்டு கடைசியில சொல்றாரு 1960ல ஸ்டாம்ப் இங்க இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி ஒரு பிக்சர் ஒயிட் கலர் தோத்தியோட ஒரு பிக்சரை கொடுத்து அதுல அதை அவங்க 15 காசு தமிழ்நாடு அரசு முதல்ல வெளியிடுறாங்க 60கள்ல. இங்க சட்டமன்றத்துல எல்லாம் அவர் படம் திறக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு மத்திய அரசும் அதே படத்தை வெளியிடுது. நீங்க கொடுத்த படத்தை தானே அவங்க வெளியிடுறாங்க. அப்போ இங்க 1960ல் அதை மாற்றியது யாருன்னு யோசிக்கணும்ல. எங்க அவர் பொது உடைமைவாதி, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. திருவள்ளுவர் எல்லோருக்கும் ஆனவர், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதுதான் பிரச்சனை. நீங்க அவரை ஒரு மதத்தின்குள்ள அடைக்க முயலும் போது அவர் நம்ம உலக பொதுமறை கொடுத்தவரை எப்படி நீங்க ஒரு மதத்துக்குள்ள அடைக்க முடியும்னு கேட்கிறேன். எல்லோருக்குமானது அவருடைய குரல் எல்லோருக்குமானது. ஆனால் அவர் கிறிஸ்தவரோ இஸ்லாமியரோ இல்ல. ஏன் இத சொல்ற அப்படின்னா 64வது நாயன்மார்களா இன்னைக்கும் மயிலாப்பூர் கோயில்ல 63 திருவிழால அவருடைய சிலை எடுத்துட்டு போறாங்க. திருக்குறளும் சேர்ந்து தேவாரம் திருவாசகத்தோட சொல்லப்படுகிறது. இதே போல எங்கேயாவது சண்டே கிளாஸ்ல திருக்குறளும் குரான் வகுப்புகள்ல திருக்குறளும் சொல்லி கொடுத்ததாக சொல்லட்டும், நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் யாரையும் குறை சொல்லலாம். அவரவர்களுக்கு அவரவர்கள் நம்பிக்கை. திருக்குறள் எல்லோருக்கும் பொதுவானது. ஆனால் அவருடைய ஆரிஜின் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் தான் நான் கேட்கிறேன். மேடம், அவரோட ஆரிஜின் எதுவா வேணா இருக்கட்டும், அவருடைய படைப்பு அனைவருக்குமானதா இருந்த போது அவரை ஏன் ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்கணுங்கிறத இவங்க கேள்வியா இருக்கு. யாருமே வட்டத்துக்குள்ள அடைக்கல. நீங்க அவருடைய வரலாற்றையே அழிக்கிறதுக்கு மாற்றுறதுக்கு. ஏன்னா இப்ப பாருங்க, இந்த 60-70 வருஷத்துக்குள்ளாரியே இவ்வளவு பெரிய வரலாற்று பிரிவுகள் நடக்குதுன்னா இனி ஒரு 20 வருஷம் கழிச்சு அவர் எந்த மதமாக வேணா சொல்லி அவர்களுக்கு உரியவர்களை ஆக்குவதற்கு எதாவதுங்க யாருமே இதற்கு பட்டா போடுறதுக்கு தயாரா இல்லை. அவர் பொது உடைமையா திரும்ப சொல்றேன். ஆனால் அவருடைய ஆரிஜின் என்னங்கிறது வரலாற்றை ஆவணப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அது யாராலும் மறுக்க முடியாது. வரலாற்று ஆய்வாளர்களும் அதை ஒத்துப்பாங்க.
மேடம் வரலாற்றை நீங்க தான் திரிக்கிறீங்க, அவங்க திரிக்கலன்றாங்க. இப்பதான் அவங்க சரிப்படுத்திட்டு இருக்காங்கன்றாங்க. ஆவணப்படுத்தல் அப்படிங்கிறாங்க. இது ஆவணப்படுத்தல் இல்ல, ஆணவத்தின் உச்சம் அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம். எதேச்சாதிகாரத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க சொன்னாங்கல்ல, அந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்துல காமராஜர் அவர்கள் தான் சி சுப்பிரமணியம் முதலிய ஒரு குழுவை அமைத்து 1959ல வள்ளுவர் என்பவர் இப்படி இருக்கலாம், அதான் ஐக்கனோகிராஃபிங்கிறது பேராசிரியருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. அந்த கருத்தியலின்படி ஒரு நீங்க பேசாம இருக்கீங்களா? நான் பேசி முடிக்கிற வரைக்கும். ஐக்கனோகிராஃபிங்கிறது என்னன்னா, ஒரு சிந்தனையாளின் கருத்தியலின்படி அவருடைய உருவத்தை உருவாக்குவது என்பதுதான். அப்படி நம்முடைய வள்ளுவர் எப்படி பகுத்தறிவின் ஆயுதமாக இருந்தார், சனாதனத்தின் எதிர்ப்பின் ஆயுதமாக இருந்தார் என்பதை நாம் உணர்ந்து அதன் மூலமாக அந்த உருவத்தை வடிவமைத்தோம். 1959 வள்ளுவம் வந்து பகுத்தறிவின் அடையாளம். நிச்சயமா முதல் விஷயம் நான் சொல்ல திருக்குறள்ல வந்து கடவுள் வாழ்த்தெல்லாம் இல்ல. கடவுள் வாழ்த்து என்பது அது எதை சொல்கிறார்? ஆதி பகவன் என்று அவர் சொல்வது என்னது? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி, அதுதான் ஆதி. எந்த மொழியை எடுத்துக்கொண்டாலும் உலகத்தை எடுத்துக்கொண்டாலும் கல்விதான் ஆதி என்று அவர் சொல்கிறார் எடுத்த உடனே. ஆனா மனுநீதி என்ன சொல்லுது? சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுத்துறாத அப்படின்னு சொல்கின்றது மனுநீதி. அதே மாதிரி பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் என்று சொல்வது நம்முடைய வள்ளுவம். ஆனால் மனுநீதி என்ன சொல்கிறது? அந்த 4 வர்ணம்னு சொல்றாங்கல்ல, மாயா சிருஷ்டம் அப்படின்னு எல்லாம் சொல்றதெல்லாம் இவங்க சொல்றது. அது பிரம்மனின் முகத்தில் இருந்து, தோளில் இருந்து, தொடையில் இருந்து, காலில் இருந்து, அதை தவிர பெண்கள் என்பவர் காலுக்கு கீழே இருப்பவர்கள் என்று வர்ணத்தை பேசி, சாதியை பேசி, பிரிவினையை பேசுவது மனுநீதி. அதைத்தான் இவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் நம்ம இன்னைக்கு சொல்றோம், கவர்னர் சனாதனத்தின் அடையாளம் வள்ளுவர் என்று சொல்லும் போது இது புரியாமை, அறியாமை. நிச்சயமாக இது கண்டனத்துக்குரியது அப்படிங்கிறது தான் நம்முடைய கோட்பாடு. அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அது மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். வள்ளுவத்தை ஏன் இவர்கள் இப்போது கைப்பற்ற துடிக்கிறார்கள் அப்படின்னா, இந்த சனாதனர்களிடம், ஆரியர்களிடம் ஆளுமைகள் இல்லை, ஆளுமைகள் பற்றாக்குறை. இப்படி யோசிச்சு பாருங்க, திருக்குறள்ல சாதி கிடையாது, மதம் கிடையாது, வர்ணம் கிடையாது, பிரிவினை கிடையாது, பாகுபாடுகள் கிடையாது, உலகத்துக்கே ஆன ஒரு பொதுமறைன்னு சொல்றோம். மீதி மத நூல்கள்ல கூட அந்தந்த மதத்தின் சாயல்கள் இருக்கும், அந்தந்த மதத்தின் கருத்தியல் இருக்கும். ஆனால் நம்முடைய வள்ளுவத்தில் தான் எந்த மதத்தின் சாயலும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது உலகத்துக்கான வானம். நம்ம இங்க சென்னையில இருந்து படிச்சாலும் அந்த குறள் அதே அர்த்தத்தை தான் கொடுக்கும், ஆப்பிரிக்கால இருந்து படிச்சாலும் அதே அர்த்தத்தை தான் கொடுக்கும். சரி, இவர்கள் அப்படி கைப்பற்ற துடிக்கிறார்கள் வள்ளுவத்தை. உலகத்துல அது ஒரே அர்த்தத்தை கொடுக்கட்டும், அவங்களும் அதான் சொல்றாங்க, அது எல்லாருக்குமான குரலாக இருக்கட்டும். ஆனா அவர் இந்துவா இருந்தோம் நாங்க சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் இந்து என்பதை இவர்கள் யார்? அது முற்ற முழுக்க அவர் தன் மீது திணிக்கப்பட்ட இருக்குன்றாங்க மேடம். கோயில் நாம் உருவாக்குறது, தமிழர்களோட கலாச்சாரம். நாம் கொண்டாடுகின்ற எல்லோருக்கும் கோயில் கட்டுவது என்பது நம்முடைய கலாச்சாரம். அந்த திருவள்ளுவர் கோயிலும் சமீபத்தில் உருவானதான ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி, வள்ளுவர் காலத்திலிருந்தே இருக்கான்னு நிச்சயமாக இல்லை. அதை தவிர இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், சனாதனர்கள் செய்த அந்த மிகப்பெரிய சமூக கொடுமைகளுக்கு எதிராக அப்போது வாழ்ந்திருந்த வள்ளுவர் தன் கையில் தூக்கி பிடித்த ஆயுதம் எது என்றால், பகுத்தறிவின் ஆயுதம் எது என்றால், சனாதனர்களுக்கு எதிரான ஆயுதம் எது என்றால் திருக்குறள் என்று நிச்சயமாக சொல்லலாம். திருக்குறள் என்பது உலகத்துக்கே ஆன வானம், அது எல்லாருக்கும் ஒரு குடையா இருக்கும், உலகத்துக்கே ஆன சூரியன். ஆனா சனாதனம் அப்படி இல்லை. சரி, இவ்வளவு பேசுறாங்களே, திருக்குறள் உலகத்தில் மிக அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தமிழில் நம்முடைய ஜியு போப், வீரமா முனிவர் இவர்களால் கொண்டாடப்பட்ட ஒரு நூல் அப்படிங்கிறது தெரியும். இத்தனைய நூற்றாண்டுகளாக மனுநீதி இருக்குதுன்னு சொல்றாங்க, வேத காலத்திலேயே உருவானதுன்னு சொல்றாங்க. மனுநீதி தான் இவர்களுடைய வேத புத்தகம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அதையே இவங்க மற்ற நாடுகளுக்கு கொடுக்கல. எங்க போனாலும் ஏன் பிரதமர் திருக்குறளின் மொழிபெயர்ப்பை கொடுக்கிறார்? ஏனென்றால் அது ஒன்றுதான் உலக பொதுமறை. அதனால் அவர் வானமாக இருப்பவர், கடலாக இருப்பவர், அவரை கொண்டு போய் சங்குக்குள்ள அடைச்சு, அது அடைக்கிறது கூட தமிழ் என்கின்ற சங்கில் அடையாமல், தமிழன் என்கின்ற சங்குக்குள் அடைக்காமல் சனாதனம் என்ற சங்குக்குள் அடைக்கிறீர்கள். வள்ளலாரை பத்தி பேசுறாங்க. வள்ளலார் ஏன் காவி உடையை மறுத்து வெள்ளுடை அணிந்தார் தெரியுமா இவங்களுக்கு? அவர் சொல்கிறார், வள்ளலார் சொல்கிறார், காவி என்பது குழப்பத்தின் அடையாளம், காவி என்பது சிந்தனை தெளிவின்மையின் அடையாளம், அதனால் நான் காவியை விடுத்து வெள்ளுடை அணிகிறேன் அப்படின்னு. அப்படி சிந்தனை தெளிவுடையவர்கள் எல்லோருமே வெள்ளுடை தான் அணிந்திருப்பார்கள் புரிஞ்சுக்கணும். மகாத்மா காந்தி அணிந்திருந்தார். நம்முடைய திருவள்ளுவருக்கும் வெள்ளுடையை தான் நாம் கொடுத்திருக்கிறோம். அதுல இன்னைக்கு கவர்னர் போட்ட அந்த படம் மிகவும் கண்டனத்துக்குரியது.
அதுலயும் அந்த அபிஷியல் போட்டோன்னு ஒண்ணு இருக்குல்ல எல்லாருக்குமே. இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், நம்முடைய ஆளுநர் புகைப்படம் வேணும்னா அபிஷியல் போட்டோ போடுவீங்களா, இல்ல மீம்ஸ்ல எல்லாம் வருது இல்ல கிண்டல் பண்ணி கேரிகேச்சர் அதை எடுத்து போடுவீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிங்கும்போது ஒரு அபிஷியல் போஸ்ட்ல இருக்கிற ஒரு மரியாதைக்குரிய கண்ணியத்துக்குரிய ஒரு பதவியில் இருப்பவர் எப்படிப்பட்ட ஒரு படத்தை கொடுத்திருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா, இந்த படம் அதற்கு கூடுதலாக அவர் கொடுத்திருக்கின்ற அந்த வாசகம் எல்லாமே ஆன்டி தமிழ், ஆன்டி தமிழ்நாடு, ஆன்டி தமிழ் மக்கள் என்று நான் நிச்சயமாக சொல்றேன். இது மக்கள் விரோதம், தமிழர் விரோதம். சொல்ற மாதிரி நீங்க ஆன்டி தமிழ் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. ஆன்டி தமிழ், தமிழ் மக்கள் விரோதம். தமிழ் மக்கள் எப்படி கொண்டாடுகிறோம் நம்ம திருக்குறளை? திருவள்ளுவர் தான் நம்முடைய அடையாளம், நம்முடைய துவக்கம், நம்முடைய உச்சம் எல்லாமே. அவரை போய் பாரதிய சனாதனத்தின் அடையாளமா? அது வேற. எங்க இருந்துதான் இந்த காயினேஜ் எல்லாம் பிடிக்கிறாங்களோ அது மாதிரி வள்ளலார சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம்ங்கிறார். இது இவருக்கு புரியவே இல்லைன்னா விட்டுறணும். இந்த மாதிரி கருத்தியல் திருட்டு செய்வது தவறு, ஆளுமைகளை திருட்டு செய்வது தவறு. ஏனென்றால் அவர்களிடம் ஆளுமைகள் கிடையாது. அவர்களிடம் இருப்பது மனுநீதி மட்டும்தான். மனுநீதியை போய் நீங்க உலகத்துல எல்லா நாடுகள்ல சொன்னீங்கன்னா எல்லாரும் அடிக்க வருவான். வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா அவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள், அவ்வளவு வேறுபாடுகள் இருக்கு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். அது மாதிரி கல்வி, இப்படி நிறைய கருத்தியல் நான் சொல்லிட்டே போலாம்.